வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? டீகோடரோட பேசிக்ஸ் பார்த்தோம். ஸோ டீகோடர் என்ன பண்ணோம்? என்கோடட் இன்புட்டை ஒரிஜினல் ஃபார்மேட்டாக மாற்றும். ஓகே மறப்போம் மன்னிப்போம், அதை மறந்துடக்கூடாது. மறப்போம் மன்னிப்போம். ஓகே ஃபைன், சூப்பர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 to 4 டீகோடர். 2 to 4 டீகோடர். 3 to 8 டீகோடர் ஞாபகம் வச்சுக்க தெரியுமா ஃப்ரேஸு? 3 to 8 அப்படின்னா 2 to 4 டீகோடர் with active high enable. With active high enable. இது என்னன்னு கேட்குறீங்களா? வித் ஆக்டிவ் ஹை எனேபிள் அப்படின்னாக்க, ஸோ எனேபிள்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் சிக்னல் இருக்கு. அது ஹையாக இருந்தால் தான், ஹைனா 1ஆக இருந்தால் தான் நம்மளோட டீகோடர் இருக்கார் இல்லையா, டீகோடரை ஒர்க் ஆவார். அதான் அதோட மீனிங். ஸோ இதே போல் வேற ஒரு டீகோடரும் நம்ம டிசைன் பண்ணலாம். ஏன்னா இதே போல் 2 to 4 டீகோடர். ஓகே, 2 to 4 டீகோடர் வித் ஆக்டிவ் லோ எனேபிள்னு கூட வச்சுக்கலாம். ஆக்டிவ் லோ எனேபிள் அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகும்னா, எனேபிளுங்கிறது 0வா கொடுத்தா மட்டும்தான் நம்ம டீகோடர் யூனிட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது ஒரு டைப் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம இது பார்க்க வேண்டாம், நம்ம இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ 2 to 4 டீகோடர் அப்படின்னா எத்தனை இன்புட்ஸ் இருக்கும்? 2 இன்புட்ஸ். அதை தவிர நம்ம எனேபிளும் இருக்கார், அவர் தேர்ட் இன்புட்டாக இருக்கார். ஓகே, எத்தனை அவுட்புட்ஸு? 2 to 4 அப்படின்னா 4 அவுட்புட்ஸ். ஓகே, பேர் எழுதிடுவோம், 2 to 4 டீகோடர். ஓகே ஃபைன். இப்போ எதெல்லாம் இன்புட்ஸாக இருக்கும்? இது இன்னைக்கு யாரோ கேட்கலாம். பாரதி சொல்லுங்க. 2 to 4 டீகோடரில் இப்போ 4 to 2 என்கோடர் இருக்கு இல்லையா, அதோட அவுட்புட்ஸ்லாம் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்து சொல்லுங்க. கரெக்ட். A1 A0 அப்படின்னா அதான் இதோட இன்புட்ஸாக இருக்கும். கரெக்டா? சரி. இதுக்கு அவுட்புட்ஸ், பொதுவாகவே அவுட்புட்ஸ்லாம் நம்ம என்ன பேர் வச்சுப்போம்? ஒய்ல தான் வைப்போம். கரெக்டா? ஒய்ன்னு தான் பேர் வச்சுட்ருக்கோம். ஸோ ஒய் வச்சுக்கலாம், ஒய். ஸோ Y0 Y1 Y2 Y3 பொதுவாக ஒய் வச்சுக்கலாம். ஓகேயா? இங்கே பாருங்களேன், 0 1 2 3 தான் போகுது. டீகோடர் இன்புட்ஸ் மட்டும் A1 A0ன்னு வச்சுருக்கோம். ஓகே, இது வந்து ஒரு டீகோடருக்கும் என்கோடரோட அவுட்புட்டு, டீகோடரோட இன்புட், இது ரெண்டுத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் ஆர்டரிங் மாற்றிருக்கோம். மற்றதுக்கெல்லாம் ஆர்டர் கரெக்டாக வச்சுருக்கோம். ஓகே, இது பேசிக்காக புரிஞ்சுது நம்மளுக்கு. ஃபைன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்? ட்ரூத் டேபிளுக்கு போகணும். ஓகே, ட்ரூத் டேபிள் எத்தனை இன்புட்ஸ் இருக்குது? 3 இன்புட்ஸ். எத்தனை அவுட்புட்ஸ்? 4 அவுட்புட்ஸ். ஓகேயா? ஸோ இப்போ எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு எனேபிள் எழுதிப்போம். அவர் தானே ஹீரோ, ஹீரோ ஃபஸ்ட்டு எழுதிங்க. அப்புறம் A1, அப்புறம் A0. இப்போ அவுட்புட்ஸ் எழுத போகிறோம். அவுட்புட்ஸ் எல்லாமே நம்ம வந்து Y3 Y2 Y1 Y0 இந்த ஆர்டரில் எழுதலாம். ஏன் இந்த ஆர்டர் அப்படின்னா, எப்போவுமே ஹை டு லோ ட்ரூத் டேபிள் எழுதும்போது பெருசுலேருந்து சின்னதாக எழுதிப்போம். அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேயா? ஸோ இது 3 வந்து இன்புட்ஸ், இது 4 வந்து அவுட்புட்ஸ். அது நம்மளுக்கு தெரியும். ஓகே ஃபைன். இப்போ எனேபிள் இருக்கு இல்லையா, எனேபிள் எப்படி என்ன இருந்தால் ஒர்க் ஆகும்? 1ன்னு இருந்தால் ஒர்க் ஆகும், 0ன்னு இருந்தால் ஒர்க் ஆகாது. ஸோ எனேபிள் 0 போட்டிங்கன்னா A1 என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், A0 என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இங்கே எதுக்குமே அவுட்புட் வராது. இதான் பாயிண்ட். ஓகேயா? எக்ஸ்ன்னு போட்டோம்னா என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? எக்ஸ்ன்னு போட்டோம்னா 0வாகவும் இருக்கலாம் 1ஆகவும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்னா டோன்ட் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. மதிக்க தேவையில்லை நம்ம அவங்கள. அவன் என்ன வேணாலும் எழுதிட்டு போட்டோம். அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் நம்ம மதிக்க தேவையில்லை. அந்த மாதிரி 0வா இருந்தாலும் சரி 1ஆ இருந்தாலும் சரி நம்ம மதிக்க தேவையில்லை. இது எல்லாமே 0. இப்போ எனேபிள் 1னா தான் ஒர்க் ஆக போகிறது. ஓகே, இப்போ A1 A0க்கு 2 இன்புட்ஸ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இல்லையா, அப்படின்னா 4 காம்பினேஷன்ஸ். ஸோ 0 0 0 1 1 0 1 1. இது எல்லா கேஸ்க்குமே வந்து எனேபிள் வந்து 1ஆ இருக்கணும். ஓகே ஃபைன், இது புரிஞ்சுது நம்மளுக்கு. சரியா? இப்போ பாருங்களேன், என்கோடரோட ரிவர்ஸ். கரெக்டா? அப்படின்னா என்கோடரோட அவுட்புட் என்னவா இருந்தது? பைனரியாக இருந்தது, பைனரி கோடாக இருந்தது. அப்படின்னா இதோட ரிவர்ஸ். ஸோ 0 0 இருக்கு இல்லையா, 0 0ங்கிறது வந்து பைனரின்னு எடுத்துக்கோங்க. அதோட டெசிமல் வேல்யூ எவ்வளோ? 0. அப்படின்னா Y0ல வந்து அவுட்புட் வரும். அடுத்தது 0 1 எடுத்துக்கோங்க. 0 1ன்னு இருக்கா, அதோட பைனரி எவ்வளோ? 1. அப்படின்னா Y1ல தான் நம்மளுக்கு அவுட்புட் வரும். அடுத்தது 1 0 எடுத்துக்கோங்க. 1 0 இதோட டெசிமல் எவ்வளோ? 2. அப்படின்னா Y2ல வந்து நம்மளுக்கு அவுட்புட் வரும். அடுத்தது 1 1
1 1 இருக்கா 1 1னா எவ்வளோ டெசிமல் 3 y3ல வந்து நம்மளுக்கு அவுட்புட் வரும் ஓகேயா ஃபைன் மற்ற எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அவுட்புட்ஸ் எதுவும் வராது ஸோ மற்றதுக்கெல்லாம் ஜீரோஸ் போட்டுக்குவோம் ஜீரோஸ் போட்டாச்சு ஓகே நெக்ஸ்ட் இப்போ என்ன செய்யணும் அவுட்புட்டுக்கு எக்ஸ்பிரஷன் எழுதணும் எத்தனை அவுட்புட்ஸ் இருக்கு 4த்துக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன் y3 y2 y1 y0 4த்துக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம் ஓகே y3க்கு எப்படி எழுதுவோம் எக்ஸ்பிரஷன் y3ங்கிற காலமில் எங்கே 1 இருக்கோ அதை டிக் அடிச்சுப்போம் அந்த இன்புட்ஸை பார்க்குறோம் இதான் இன்புட்ஸ் ஸோ எனேபிளும் 1ஆக இருக்கணும் a1ம் 1ஆக இருக்கணும் a0ம் 1ஆக இருக்கணும் அப்புறம் 1ன்னு என்ன அர்த்தம் எனேபிள் a1 a0 அவ்வளோதான் அடுத்து y2 வேணும் ஸோ y2ல எங்கே 1 இருக்கோ அதை டிக் அடிச்சுக்கோங்க அந்த கரஸ்பாண்டிங் ரோவை பாருங்க 110ன்னு இருக்கு 110 1ன்னு இருந்தால் எனேபிள் அடுத்த 1ன்னு இருந்தால் a1 அடுத்து 0ன்னு இருக்கு அதனால a0 பார் அதே போல் y1னாக்க y1 எங்கே 1 இருக்கு பாருங்க இங்கே இருக்கு அதோட இது பாருங்க 101 101 அடுத்தது y0 எங்க 1 இருக்கு 100 1 9 0 0 சூப்பரா சூப்பர் எல்லாம் எழுதியாச்சு இப்போ ஃபைனலாக என்ன எழுதணும் நம்ம லாஜிக் டயக்ராம் வரைய போகிறோம் லாஜிக் சர்க்யூட் டயக்ராம் ஓகே இங்கேயே வரைஞ்சலாம் இடம் இருக்கு போதும் ஸோ எத்தனை இன்புட்ஸு 3 இன்புட்ஸு ஓகே 3 இன்புட்ஸ் போட போகிறோம் கொஞ்சம் இடம் ஓகே இது எனேபிள் அடுத்தது என்ன போடலாம் a1 ஸோ a1க்கு இன்வெர்ஷன் பண்ணிக்கணும் அதே போல் a0 அதுக்கும் ஒரு இன்வெர்ஷன் பண்ணிக்கணும் போதுமா போதும் ஸோ இவருக்கு பேர் எனேபிள் இவருக்கு பேர் a1 இன்வெர்ட் பண்ண போகிறோம் ஓகே அதே போல் இவர் பேர் a0யும் இன்வெர்ட் பண்ண போகிறோம் ஓகே எனேபிளுக்கு இன்வெர்ஷன் தேவையில்லை ஓகே ஃபைன் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கோங்க en a1 a0 ஸோ en a1 a0 3 பேரையும் எடுத்துட்டு ஆட் பண்ணி விட்டுருங்க இதுதான் நம்மளோட y3 அடுத்தது என்ன en a1 a0 பார் en a1 a0 பார் இங்கே இருக்கு இது 3த்தையும் ஆட் பண்ணி விட்டுருங்க இவர் தான் y2 அடுத்தது en a1 பார் a0 en a1 பார் a0 இது 3த்தையும் ஆட் பண்ணுங்க இவர் யாரு இவர் தான் வந்து y1 அடுத்தது y0 en அப்புறம் a1 பார் அப்புறம் a0 பார் இவங்க 3 பேர் ஆட் பண்ணி விட்டுருங்க இவர் பேர் y0 அவ்வளோதான் ஸோ இந்த இதெல்லாம் ஃபுல்லாக கரெக்டாக டச் பண்ணுற மாதிரி பண்ணணும் இல்லைனாக்கா கனெக்ஷனே கிடையாது இல்லையா நல்லா கரெக்டாக டச் பண்ணி வச்சுருங்க ஸோ அவ்வளோதான் இங்கெல்லாம் நல்லா போல்ட் பண்ணி விட்ருவோம் ஓகேயா முடிச்சுக்கலாமா சார் ஃபுல்லாக முடிச்சிடுங்க சார் மனசு கஷ்டமாக இருக்குது சார் முடிச்சிடலாம் பார்த்துமே ஓகே ஹாப்பியா நான் முடிக்கல சார் சரி முடிச்சிடுங்க ஓகே இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க அழகாக இருக்கும் பார்க்க ஓகே இதை அப்படியே போட்டேன் வேணா அப்படியே வச்சுக்கோங்க ஓகே ஃபைன் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தது பார்க்க போகிறோம் பை ஹேவ் அ நைஸ் டே